வெல்கம் டு துபாய் சுற்றலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 3 விதமான பேக்கரி ஸ்டைல் பன்னு வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரே விதமான மாவையும் ஒரே மாதிரியான ஸ்டஃபிங் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 500 கிராம் மைதா மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நம்ம ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுவோம். இப்போ இதில் ஒரு முட்டையை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு 1/4 கப்பு பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு ரொம்பவும் தண்ணி வந்துட்டு தேவைப்படாது. நம்ம சும்மா தண்ணியை வந்துட்டு தெளித்து மாவை வந்துட்டு பிசைஞ்சு எடுத்துப்போம். மாவு வந்துட்டு காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம இது மேலே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு 2 மணி நேரம் இருக்கட்டும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இது நல்லா டபுள் ஆகி வரும். அது வரைக்கும் இது இருக்கட்டும். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடுவோம். சிக்கனோட கலரெல்லாம் மாறி அதுலேருந்து தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணியை வந்துட்டு நமக்கு தேவையில்லை, அதை வெளியில் எடுத்துடுவோம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்து இதை நம்ம மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நம்ம இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம். சிக்கனை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்தோம்னா நமக்கு சிக்கன் வந்துட்டு ரொம்பவே சீக்கிரத்தில் வெந்துடும். இப்போது ஸ்டஃபிங் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இந்த சிக்கனெல்லாம் மாற்றிட்டு மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்டு அரைச்சி எடுத்துப்போம். ரொம்பவும் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நரண்ட மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சிக்கனையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவும் வந்துட்டு நல்லாவே டபுள் ஆகி வந்துடுச்சு. இப்போ மாவை நம்ம இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுடுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சிக்கன் பன் வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்பாத்திக்கெலாம் மாவு எடுத்து உருண்டை பிடிப்போம் இல்லையா, அதே சைஸில் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு இதை ஒரு சின்ன பூரி சைஸ் அளவுக்கு நம்ம வரட்டி எடுத்துப்போம். இப்போது நம்ம வச்சுருந்த சிக்கன் ஸ்டஃபிங் எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு இதோட ஓரங்களில் லைட்டாக தண்ணி தொட்டு தடவிக்கலாம். இதோட ஓரங்களெல்லாம் நம்ம தண்ணி தொட்டு தடவிட்டு இப்போ இதை ஃபுல்லாக நம்ம ஒட்டி விட்டுடுவோம். இதை வந்துட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றி ஒரு ஈர டவல் போட்டு இதை நம்ம மூடி வச்சிடுவோம். ஏன்னா இது இருக்கிறத விட இப்போ இன்னும் ஒரு மடங்கு வந்துட்டு நமக்கு பெருசாகி வரும். அது வரைக்கும் இது இருக்கட்டும்.
இப்போது 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பன்னோட சைஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாகி இருக்குது. ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி இப்போ இது மேலே நம்ம தடவி விட்டுட்டு லைட்டாக எள்ளு தூவி விட்டுப்போம். இப்போ இதை நம்ம அவனில் வச்சு ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் பன் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஸ்டார் சிக்கன் பிரெட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாவில் 3 உருண்டைகளாக நம்ம மாவை வந்துட்டு பிரித்து எடுத்துப்போம். ஒவ்வொரு உருண்டையும் நம்ம இதே மாதிரியே சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம விரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே செய்துட்டு இப்போ இந்த ப்ரெட்டை வந்துட்டு நம்ம 16 பீஸாக வந்துட்டு கட் பண்ணணும். இதே மாதிரியே நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதுலேருந்து வந்துட்டு நம்ம 2 பீஸ் எடுத்து இதே மாதிரி முறுக்கி விட்டு அது ரெண்டையும் நம்ம நல்லா வந்துட்டு சேர்த்து ஒட்டி விட்டுடுவோம். இது மேலே முட்டையை வந்துட்டு ஃபுல்லாக நம்ம தடவி விட்டுடுவோம். இப்போ இதை பேக்கிங் ட்ரேயில் மாற்றிட்டு நம்ம அவனில் வச்சு 15லேருந்து இல்லைன்னா 20 நிமிஷம் இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஸ்டார் சிக்கன் பிரெட் வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஃபிஷ் பன் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபிஷ் பன் பண்ணுறதுக்கு மாவு வந்துட்டு கொஞ்சம் பெரிய உருண்டையாக நம்ம எடுத்துப்போம். மாவை வந்துட்டு நம்ம கொஞ்சம் நல்லா பெரிய உருண்டையாக எடுத்துட்டு இப்போது ஒரு சப்பாத்தி கட்டை வச்சு இதை நம்ம ஓவல் ஷேப்பில் வளட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வச்சுருந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சுட்டு இதோட ஓரங்களில் நம்ம கத்தி வச்சு 2 சைடும் கட் பண்ணி விட்டுடுவோம். இப்போது ஒவ்வொரு பீஸாக நம்ம எடுத்து இதே மாதிரியே செய்து எடுத்துப்போம். இது மேலே வந்துட்டு நம்ம முட்டையும் தடவிக்கலாம், இல்லைன்னா பால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பால் தான் பாலை வந்து இது மேலே தடவி விட்டுட்டு எள்ளு தூவி விட்டுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக எள்ளு தூவி விட்டுட்டு இப்போ இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான்,
வீட்டிலையே சுலபமாக செய்யக்கூடிய 3 விதமான பன்னு வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.